அந்த ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் நம்மளோட பாடியில வரப்போகுது, என்ன மாதிரி வலி இருக்குமா, அந்த ஒரு பயம் நார்மலா இருக்கட்டும் இல்ல சிசேரியனா இருக்கட்டும் ஒரு 8 ல இருந்து 10 வாரம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களால நம்ம நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் டயட் எடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும், பால் சுரக்கிறது பெட்டரா இருக்கும். அண்ட் நம்ம டெலிவரி சமயத்துல நிறைய நம்மளுக்கு சில சமயம் ரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். பிரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா அம்மாக்களும் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரம்ங்கிறது அவங்க டெலிவரி ஆகிற அந்த நேரம். நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் இல்லை சிசேரியனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, நம்மளுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் நம்மளோட பாடியில் வரப்போகுது, என்ன மாதிரி வலி இருக்குமா இல்லை எப்படிலாம் இருக்கும், அந்த ஒரு பயம் எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு டெலிவரி ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இமீடியட்டாக அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சிசேரியன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த ஒரு டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களால் ஒரு 6 மணி நேரத்துக்கு உங்களால் உங்களோட காலெல்லாம் அசைக்க முடியாமல் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வலிக்கும் நிறைய ஒரு மாத்திரை கொடுக்கறதுனால ஒரு ட்ரௌசினஸோ ஒரு ஸ்லீப்பினஸோ கொஞ்சம் இனிஷியலாக டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல். அதுக்கப்புறமா நீங்கள் வாய் வழியாக உங்களுக்கு ஃபுட்டோ இல்லை வாட்டரோ அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 hours கொடுக்காம தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஒரு லிக்விட் டயட்டு, அப்புறமா அந்த சாஃப்ட் டயட் அதெல்லாம் வந்து உங்கள் டாக்டர் உங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆறீங்க உங்களோட ஹெல்த்து அப்படிங்கிறத பொறுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இம்மீடியட் டெலிவரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலி எல்லாருக்குமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ வலி மருந்துகளும் வலி ஊசிகளும் போடுறதும் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அதுக்கும் மேலே உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட பேசினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு அந்த வலிக்கான மருந்தெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 1-2 நாள் அதுக்கப்புறமா கடந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா செய்யும் பொழுது நம்மளோட ரெக்கவரி ரேட் வந்து நம்மளுக்கு நல்லாவே கொஞ்சம் குவிக்காக இருக்கும். ஆனால் அதே சமயம் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெனுவஸான ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு நம்மளால் என்ன ஒரு எனர்ஜியில் நம்ம இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வாக்கிங் போகலாமே தவிர ரொம்ப அதிக ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறது முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 8 ல இருந்து 10 வாரம் ரெஸ்ட் எடுக்கிறது, நார்மலாக இருக்கட்டும் இல்லை சிசேரியனாக இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் ஒரு 8 ல இருந்து 10 வாரம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களால் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி உங்களோட அந்த ஹார்மோன்ஸ்லாமும் பேக் டு நார்மல்சி வரும். பட் ஒரு 20 minutes ஒரு 30 minutes வாக்கிங்கிறது அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி. ஏன்னா நிறைய பேர் சம்டைம்ஸ் டெலிவரிக்கு அப்புறமா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் தண்ணிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 3 ல இருந்து 3.5 லிட்டர், அதுவும் தாய்ப்பால் கொடுக்குற சமயத்தில் நம்மளோட உடம்புலேருந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால தண்ணிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 3 ல இருந்து 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் டயட், அதாவது நல்ல சத்து உள்ள ஆகாரம். ஏதோ நம்மளுக்கு சில சமயம் ஏதாவது ஒத்துக்கலை பிடிக்கலைங்கிறது வேற. புரோட்டீன் ரிச் டயட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா காய் வகைகள் பழ வகைகள் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் டயட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஒரு ஹெல்த்தும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும், பால் சுரக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் நம்ம டெலிவரி சமயத்தில் நிறைய நம்மளுக்கு சில சமயம் ரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் திரும்ப வந்து நம்மளுக்கு அதெல்லாம் சரி ஆகிறதுக்கும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப அதிகம் வந்து கீழே குனியறதுலேருந்து வெயிட் அதிகம் தூக்கிறது அதெல்லாமே அட்லீஸ்ட் நம்ம ஒரு
2லேருந்து 3 மாதம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ வெரி ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டீஸோ இல்லை ரொம்ப அதிக வெயிட் தூக்கிறத நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா. அண்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த்துங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மென்டல் ஹெல்த் வந்து எஸ்பெஷலி போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸுக்கு நம்ம ஒரு ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு இருக்கிறதுனாலையும் அண்ட் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது என்ன பண்ணுறது, பாப்பா எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறது, அம்மாவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். எப்பொழுதுமே வந்து அந்த குழந்தைக்காகவே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு டெலிவரி ஆன சந்தோஷத்தில் நம்மளோட உடம்பையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டோமே தான் நம்மளால் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். ஒன்று ரொம்ப காமனான கொஸ்டின் எல்லாருமே டெலிவரி ஆனதுக்கப்புறம் கேட்குறது, எப்போ டாக்டர் நாங்கள் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப காமனாக கேட்பாங்க. எஸ்பெஷலி சிசேரியன் ஆனவங்க அதை ரொம்ப காமனாக கேட்பாங்க. ஸோ உங்கள் டாக்டர் உங்களோட சூச்சரெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவசியம் டெய்லி குளிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த சூச்சரில் தண்ணி பட்டாலும் எந்த தப்பும் கிடையாது. அதை ட்ரையாக வச்சுக்கிறது தான் முக்கியமே தவிர நம்ம குளிக்காமல் இருந்தோம்னா தான் நம்ம வேர்வை அதிகமாக பட்டு அழுக்கு சேர்ந்து பிரச்சனைகள் வரும். ஸோ குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் டெய்லி செய்கிறதுல தப்பு இல்லை.